வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் ஜே சரவணன், கல்லீரல் கணையம் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர், லாப்ரோஸ்கோபிக் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பித்தப்பை கற்கள் எவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குதுன்றது நான் இப்போ சொல்ல போகிறேன். 2 டிகேட்ஸாக வர ப்ராப்ளம் 2 மடங்கு அதிகமாயிருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவு, வாழும் முறை எல்லாமே மாறி வயதானவர் வரைக்கும் இதனால் அவதிப்படி. முதல்ல பித்தம் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அது என்ன பண்ணுதுன்றது தெரிஞ்சுக்கினாவே மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாகிடும். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க ஃபேட்டை உடைத்து சிறு பொருளாக்கி செல்லுக்குள்ளே போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பித்தம் தான். இந்த பித்தம் எப்படி இருக்குன்னா திரவமாக தான் இருக்கும். எதனா கொஞ்சம் அதிகமான விஸ்காசிட்டி வருது, இல்லை அதில் இருக்கிற கண்டென்ட் மாறுதுன்னா நம்மளுக்கு பித்தப்பை கற்கள். இப்போ பித்தத்தில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்குது, சால்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் இந்த பித்தத்தை கொடுக்குற கலரில் கொடுக்குற பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக சொல்லும்போது இந்த தண்ணியாக திரவமாக இருக்குது, கிறிஸ்டலைஸ் ஆகி இந்த படிமமாகி மண்ணாகுது, அப்புறம் கற்கலாம். இது எதனால் வருதுன்னா 3 காரணங்களால் வருது. ஃபஸ்ட்டு பித்தத்தில் இருக்கிற அந்த பித்தம் கொலஸ்ட்ரால் சூப்பர் சேச்சுரேஷன் ஆகுது, அதாவது அதிகமாக இருக்குது. இல்லை கல்லீரலில் அதிகமான கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகிறதுனால நம்மளுக்கு பித்தப்பை கற்கள் வருது. உணவு உட்கொள்ளும் முறை, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இப்போ நிறைய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு பித்தப்பை கற்கள் வருது. யார் யாருக்கெல்லாம் இது அதிகமாக பித்தப்பை கற்கள் வரும், அதாவது கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவை அடிக்கடி ரெகுலராக எடுக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சின்ன வயசுலேருந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆர்டர் பண்ணி அது எவ்வளோ சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம்னு தெரியாமல் அதிகமான கெலோரிஸை கொழுப்பு எடுக்க சொல்லும் போது பித்தப்பை கற்கள் வருவதற்கு சான்ஸ் இருக்குது.